சிவலிங்கனே போற்றி போற்றி. ஓம் அங்கலிங்கனே போற்றி போற்றி. ஓம் அமுதலிங்கமே போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாய. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்கவே உன் அப்பன் சிவபெருமான் வந்திருக்கின்றேன். இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே. என் அன்பு குழந்தையே, அன்று உன் துணையின் பாதையை மாற்றி அழைத்து சென்ற அந்த பெண்ணிற்கு இரவோடு இரவாக நான் தண்டனையை கொடுக்கப் போகின்றேன் தங்க குழந்தையே. நிச்சயமாக நீயும் உன் துணையும் மகிழ்ச்சியாகவும் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்து வந்தீர்கள். ஒரு நாள் ஒரு காலகட்ட சூழ்நிலையால் அனைவரும் பார்த்து வியக்கும் வண்ணமாக மிக சிறந்த முறையில் இருந்து உங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது என்ன ஆச்சு உன் துணைக்கு? எல்லாமே நன்றாகத்தானே போய்கொண்டு இருந்தது. இப்பொழுது ஒரு பெண் உன் துணையை ஒரு பெண் வழிமாறி அழைத்து சென்று விட்டாளே. அவள் உங்களின் வாழ்க்கையை யாரிடமும் சொல்ல முடியாத அளவிற்கு இப்படி மோசமான நிலைமையில் கொண்டு வந்து விட்டாளே. எப்படி தொடங்கிய வாழ்க்கை இப்படி முடிந்துவிடும் என்று நீ எண்ணாத அளவிற்கு இப்படி ஒரு மாற்றம் நிகழ்ந்தது என்று நீ எண்ணி கூட பார்த்திருக்க மாட்டாய் என் தங்கமே. அந்த மாதிரி உன் வாழ்க்கையை அனுதினமும் நீ கண்ணீருடனும் மனவேதனையுடனும் கஷ்டங்களுடனும் இது எல்லாம் உன் வழிகளை தரும் அளவிற்கே உன் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது. ஒரு காலகட்ட சூழ்நிலையால் நீயும் அவரும் பிரிந்திருக்கும்படி அந்த வாழ்க்கையில் மோசமான நிலை வந்தது. இதனால் என் குழந்தையை அன்றிலிருந்து உன் பாதையை மாற்றி உன் துணையை அழைத்து சென்ற அந்த பெண்ணிற்கு இன்று இரவோடு இரவாக நான் தண்டனையை கொடுக்கப் போகின்றேன் என் தங்கமே. அப்பொழுது உன் துணையை பறித்து உன்னை வேதனை எனும் படுகொலியில் தள்ளி அவளுக்கு நான் கொடூரமான தண்டனையை தரப்போகின்றேன் என் குழந்தையே. பிறகு பார், உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை காண்பாய். அழுது கொண்டே இருக்காமல் புலம்பிக் கொண்டே இருக்காதே என் குழந்தையே. உனக்கு நல்லதை தரும் நேரம் வந்துவிட்டது அப்பா. என்றுதான் என் நிலை மாறும் என்று என்னிடம் நீ கேட்டதை நான் அறிந்துவேன். உன் நிலை நீ நினைத்ததை விட சிறப்பாக மாறும் என் தங்கமே. அதை உன் அப்பன் நான் உனக்கு கொடுப்பேன் என் குழந்தையே. உன் மனதில் நினைத்ததை கொடுப்பேன். ஆகையால் உனக்கு வேண்டியதை கொடுக்க வேண்டும். உன் கவலைகளை எல்லாம் போக்க வேண்டும் என்பதற்காக உன் அப்பன் உன் வீட்டில் குடிவந்து விட்டேன் என் தங்கமே. இனி உன் வாழ்க்கையில் ஆரோக்கியமாகவும் செல்வமாகவும் மிகுந்த பாசம் செலுத்துவதற்கு உனக்கு ஒரு நபரும் இன்று உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியான தருவாயில் மாற்றித்தரப் போகின்றேன். உன்னிடம் எதையும் எதிர்பார்க்காமல் உன் அன்பை மட்டும் உனக்கு கொடுக்குமாறு ஒருத்தர் உன்னுடன் இருக்கப் போகின்றார் என் தங்கமே. அவரை உன் வாழ்க்கையில் நான் கொடுக்கப் போகின்றேன் என் தங்கமே. என்னுடைய பரிபூரண அன்பும் ஆசீர்வாதமும் உனக்கு என்றென்றும் இருக்கும் என் தங்கமே. அள்ள அள்ள குறையாத நீரை போன்று உனக்கு என் அன்பும் ஆசீர்வாதமும் இருக்கும் என் தங்கமே. ஆனால் இனி நீ எதை நினைத்தும் எதை பற்றி கவலைப்பட்டும் தேவை கிடையாது என் தங்கமே. எத்தனையோ முறை என்னிடம் கேட்டிருக்கின்றாய். எனக்கு தான் எத்தனை முறை பூசைகள் செய்தேன், உங்களுக்கு எத்தனை வேண்டுதல்கள் வைத்து எத்தனை வேண்டுதல்களை நிறைவேற்றி உங்கள் திருக்கோவிலில் வந்து நான் உங்களை மனதார நம்பி உங்களிடம் வேண்டிக் கொண்டு போவேனே. நான் உங்களையே நம்பி உங்களிடம் தஞ்சமானேனே. ஆனால் இன்னும் எனக்கு ஒன்று கூட எனக்கு நன்றாக நடக்கவில்லையே அப்பா. இதை கேள். நீ செய்த பூஜைகளும் நீ செய்த பரிகாரங்களும் நீ என் திருக்கோவிலில் வந்து செய்த தரிசனங்களும் நீ என்னை நம்பி என்னிடம் தஞ்சமானது எதையுமே நான் மறக்க கிடையாது என் குழந்தையே. அவையெல்லாம் என்னிடம் இருக்கின்றது. உன்
கர்ம பலனை எல்லாம் குறைத்து உனக்கு புண்ணியங்களாக மாற்றி இப்பொழுது அது எல்லாம் உனக்கு செயல்பட ஆரம்பித்து விட்டது. இனி உன் துன்பங்கள் எல்லாம் படிப்படியாக குறைந்து இனி உன் இல்லத்தில் சிரிப்பும் சத்தமும் அழகான பூ போன்ற உன் முகத்தில் ஆனந்தம் என்று உன் வீட்டில் ஒளி நிறமாக நாட்கள் இப்பொழுது வந்துவிட்டது. என் குழந்தையே, உன் வாழ்க்கையை கெடுத்த அந்த பெண்ணிற்கு தண்டனை கட்டாயம் நான் கொடுத்து விடுவேன். அழகாக இருந்த ஒரு குருவி கூட்டு குடும்பத்தை அவள் பிரித்து விட்டாள். இனி எப்படி அவள் செய்தது நல்லது என்று நான் நினைப்பேன். அவள் செய்த பாவத்திற்கு அவளுக்கு கொடூரமான தண்டனையை வெகு விரைவில் கொடுத்துவிடப் போகின்றேன். நீ எதை பற்றியும் கவலைப்படாதே. பிறகு உன் வாழ்க்கையில் மொத்தமாக மாறிவிடும் என் தங்கமே. மறுபடியும் உன் துணை அவர் மனம் மாறி அவன் மனம் திருந்தி இனி நீயேதான் எனக்கு கதி என்று உன்னையே கதி என்று அவன் வருவான் என் தங்கமே. அப்பொழுது உன் அப்பாவின் அருளை உனக்கு தெரியப்படுத்துவேன். இது சர்வ நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் என் தங்கமே. எதை பற்றியும் கலங்காமல் நீ உன்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்க்கையாக வாழ் என் தங்கமே. உனக்கு துணையாக இந்த அப்பன் என்றென்றும் இருப்பேன். எதை நினைத்தும் கவலைப்படாதே. ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. ஓம் சிவலிங்கமே போற்றி போற்றி. ஓம் அங்கலிங்கனே போற்றி போற்றி. ஓம் அமுத